இது அவங்க ஏற்கனவே முதல்லயே சொன்னாங்க சார். நீங்க வந்து சிபிஐ போக வேண்டாம், எஸ்ஐடி இங்கேயே பண்ணிக்கலாம், நாங்களே பண்றோம். அப்போ சரி, சிபிஐ மத்திய அரசோட கண்காணிப்புல இருக்கு சார். சிபிஐ வந்து நெருக்கி விஜய் வந்து தன்னோட கூட்டணிக்கு வர வச்சிருவாங்க பாஜக. இப்போ மாநில அரசு எஸ்ஐடி போட்டதுன்னா அவங்க நெருக்கி நீங்க அங்க போகாம இருக்கிறதுக்கு வழி பண்ணுவாங்கன்னு தடுக்க மாட்டாங்களா இவர? அதற்கு யாருன்னு உத்தரவாதம் இருக்குது? யார் உத்தரவாதம் தருவாங்க? இதே பாஜக மேல குற்றச்சாட்டு, மத்தியில் ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய கட்சி மேல குற்றச்சாட்டு வைக்கிற காங்கிரஸ், இங்க திமுக ஆளுங்கட்சி, அவங்க போடுற எஸ்ஐடி அவங்க ஆபீசர்ஸ் அப்படிங்கும் போது அவங்க வந்து எல்லாத்தையும் செட் பண்ணி மிரட்ட மாட்டாங்களா? நீங்க வந்து கூட்டணி போயிட்டீங்கன்னா அவ்வளவுதான், உங்க பேர்ல குற்றச்சாட்டு வச்சிருவோம்னு சொல்ல மாட்டாங்களா? அதுக்கு என்ன நிச்சயம்? இது நம்ம இப்போ தமிழக முதல்வர் அவர்கள் சொன்னார் 2016, சிபிஐ இடி இதெல்லாம் வந்து சுயமா இயங்கக்கூடிய அமைப்பு, தனி அமைப்புகள், அதெல்லாம் அரசுக்கு வராது, அதெல்லாம் சுதந்திரமான அமைப்புகள் அப்படின்னு சொன்னாரு. இதே ராகுல் காந்தி சொன்னாரு, சிபிஐ சுதந்திரமாக இருந்தது, ஆனால் ஆட்சியாளர்கள் கையில் தான் அது இருக்கும், நாங்கள் என்ன செய்ய முடியும்னு அவரு கட்சி ஆட்சியில் இருக்கு, மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது அவர் சொன்னாரு. அப்ப அவரும் அப்படிதான் யூஸ் பண்ணாரா? அப்ப இதே ராகுல் காந்தி சிபிஐ வைத்து விஜயை மிரட்டி கூட்டணிக்கு கொண்டு வருவார்கள் என்று சொன்னால், 2009 அறிவாலயத்தில் அந்த கட்டடத்துல ஒரு ஒரு ஃப்ளோர்ல கூட்டணி பேச்சுவார்த்தையும் ஒரு ஃப்ளோர்ல 2G விசாரணையும் பண்ணி அந்த தயாளமாட்ட விசாரணை பண்ணி மிரட்டி தான் 63 சீட்டு வாங்கினாங்கன்னு ஒத்துக்கிறாரா? 60 சீட்டு கொடுப்பேன்னாரு கலைஞர், 63 வேணும்னு கேட்டாங்க, தரல. சிபிஐ நேரம் அந்த அம்மா கூட்டு வந்து விசாரிக்கிறாங்க. வயதான பெண்மணியா அவங்களை கூட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. கீழே அந்த இன்னொரு ஃப்ளோர்ல கூட்டணி பேச்சுவார்த்தை. இவர் 3 சீட்டு ஒத்துக்கிட்டாரு, மாட்டேன் அவரு. அப்போ ராகுல் காந்தி ஒத்துக்கிறாரு, சிபிஐ வச்சு மிரட்டி தான் அவங்க காலகட்டத்தில் இந்த வேலையெல்லாம் நாங்க முடிச்சோம். இது இப்படிதான் நடக்கும்னா அன்னைக்கு அவர் இப்படிதான் நடத்தினாரு. அன்னைக்கு அவர் அப்படி நடக்கலன்னு சொன்னா இன்னைக்கு இப்படி நடக்காது.